டிசம்பர் 24. ஸோ டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவினிங் டேங்கிறாங்க. ஸோ டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ் இல்லையா? ஸோ அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் பூரா வந்து ரொம்பவே பரபரப்பா இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸஸ் வந்து அங்குள்ள நிறைய குழந்தைங்களை வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஈவினிங் டயத்துல வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த நாள் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு நாளா வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா லிபியா நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ லிபியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு பாத்தீங்கன்னா 1951 பிரான்ஸ்ட்டு இருந்து பிரிட்டிஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அந்த நாடோட சுதந்திர நாளா தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஷாப்பர்ஸ் டேங்கிறாங்க. இந்த கடைசி நேரத்துல ஷாப்பிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து லேட்டா ஷாப் பண்ணும்போது கடைசி நேரத்துல ஷாப் பண்ணும்போது சில ஆஃபர் பிரைஸ் எல்லாம் விடுவாங்க. ஸோ நாள் கிறிஸ்மஸ் டயத்துல அந்த முந்தா நாள் பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஆர்டர் போடுவாங்க. அந்த மாதிரியான லாஸ்ட் ஷாப்பர்ஸ் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டேங்கிறாங்க. நம்ம இந்தியாவில இது கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில உள்ள எல்லா கஸ்டமரும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்குறாங்களா, அந்த ப்ராடக்ட் தரமானதா தரம் இல்லாதையா, அது சரியில்லைன்னா அவங்க திருப்பி கொடுக்கறதாகட்டும், அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி கன்சியூமருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. இது போக டிசம்பர் 24 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.